வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருந்தால் குலோப் ஜாமுனுக்கு பதிலாக வேறு மாதிரியான ஸ்வீட் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி முதல்ல பார்க்குறது மால்புவா அப்படின்ற ஒரு ஸ்வீட் தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த கட்டி உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி அந்த மாவை முதல்ல சாஃப்ட் ஆக்கிக்கலாம். நம்ம கையில் கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட்டில் முக்கியமாக சோம்பு சேர்க்கணும். ஒரு அரையிலேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு அதை நல்லா கசக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் இதில் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நான் சுகர் சிரப்பில் சேர்க்க போகிறதுனால இதில் சேர்க்கலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து திக்கு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். நம்ம அப்பெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும் போது அது பிரிஞ்சு போயிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மால்புவா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை பாகுக்கு என்ன அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை. ஸோ 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணியை சேர்த்து அடுப்பில் சூடுபடுத்திக்கலாம். இப்போ நான் அதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். 2 ஏலக்காய் இதில் சேர்த்துருக்கேன் தட்டி. இது ஒரு ஸ்ட்ரிங்க் பதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த கரண்டிலேருந்து விழுறது பாருங்கள், இப்படி விழுந்து மேலே போகிற மாதிரி இருக்கணும். இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணி அந்த அடுப்புலேருந்து வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ எண்ணெயை ஒரு அகலமான இந்த பேனில் சூடுபடுத்தியிருக்கேன். சிம்லேயே தான் இருக்கணும். வானொலி மாதிரி எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஒரு 4-5 சொட்டு சேர்க்கலாம். எல்லாமே அட் எ டைம் ஒன்றா மேலே வரும்போது கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச ஒரு கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருங்க. நான் அதை ட்ரையல் பார்த்தது. அதாவது நீங்கள் சரியாக மாவு கரைக்கலை அப்படின்னா அந்த மாதிரி தான் பிரிஞ்சு போகும். அதுக்காக தான் அதையும் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த கலர் வந்ததும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துருங்க. ஒரு 10லேருந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ளே அது ஊறினா போதும். எடுத்துட்டு அடுத்து பொரிச்சு வச்சதை இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மால்புவா நமக்கு இப்போ ரெடி ஆயாச்சு. இது ஃப்ளாட் ஜாமுன் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை பண்ணது ஆச்சி பை 1 கெட் 1 ஃப்ரீ அந்த பேக்கெட் யூஸ் பண்ணி தான். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் ட்ரை பண்ணதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே சேரும். தேங்க்யூ.